வணக்கம். மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியில் 50 முக்கிய செய்திகளை விரைவாகவும் துல்லியமாகவும் அரை மணியில் பார்க்கலாம். தமிழகத்திற்கு தொடர்ந்து நிதியை புறக்கணிக்கும் மத்திய அரசுக்கு மனசாட்சி இருக்கிறதா இல்லையா என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காட்டமாக கேள்வி எழுப்பியுள்ளார். திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் உங்களில் ஒருவன் என்கிற நிகழ்ச்சி மூலம் கேள்விகளுக்கு பதிலளித்தார். அதில் டெல்லி தேர்தல் முடிவுகள் குறித்து எடப்பாடி பழனிசாமியின் கருத்துக்கு பதிலளித்த முதலமைச்சர், எடப்பாடி பழனிசாமியின் அறிக்கையை பார்த்தால் பாஜகவின் அறிக்கையை போன்றுதான் இருக்கும் என்றும் அவரின் பாஜகவின் டப்பிங் குரல்தான் என்றும் விமர்சித்தார். மேலும் கூட்டணிகளின் கருத்து குறித்து பேசிய முதலமைச்சர், கூட்டணி கட்சிகளின் கருத்துக்களை தான் ஆலோசனையாகத்தான் பார்ப்பதாகவும் முரண்பாடாக நினைப்பதில்லை எனவும் தெரிவித்தார். மக்களை குழப்ப அரசியல் எதிரிகள் எத்தனை கெட்டப் போட்டு வந்தாலும் களம் நமதே என்றும் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கட்சி தொண்டர்களுக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில், இந்த ஆதரவு வெற்றியாய் எதிரொலிக்கத்தான் நம்புவது தொண்டர்களின் உழைப்புதான் என்றும் அதுதான் திமுகவை 6வது முறையாக ஆட்சிக்கு கொண்டு வந்ததாகவும் தெரிவித்துள்ளார். திமுக தொண்டர்களின் உழைப்பும் பொதுமக்களின் ஆதரவும் வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் 7வது முறையாகவும் திமுகவை ஆட்சியில் அமர்த்தும் என்பதில் உறுதியாக இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். களை எடுப்பல்ல, கட்டுமான சீரமைப்பட என குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர், அறிவாலயத்தின் செங்கலை உருவலாம் என கனவு காண்பவர்கள் துகளை கூட அசைக்க முடியாது என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு பதிலடி கொடுத்துள்ளார். அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள் குறைபாட்டால் குழந்தை இறந்துள்ளது என வடிகட்டிய பொய்யை அண்ணாமலை கூறியுள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் புகார் தெரிவித்துள்ளார். சென்னை சைதாப்பேட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், திருநெல்வேலி அரசு மருத்துவமனையில் சிறுவன் நோய் தீவிரத்தால் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக தெரிவித்தார். மேலும் திமுக அரசு பொறுப்பேற்ற பின்பு 24,000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் மருத்துவத்துறையில் நிரப்பப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். தமிழகத்தில் 2026 தேர்தலில் திமுக ஆட்சி வேரோடு துடைத்து எறியப்படும் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சூளுரைத்துள்ளார். தமிழகத்தில் சுகாதாரம் தரமானதாக இல்லை என குற்றம் சாட்டிய அண்ணாமலை, நடிகர் கஞ்சா கருப்பு சொன்னது பொய் என்பதை அமைச்சர் சுப்பிரமணியம் விளக்க வேண்டும் எனவும், அமைச்சர் தேதியும் நேரமும் குறித்தால் விவாதத்திற்கு வர தயார் எனவும் சவால் விடுத்தார். 2026 தேர்தலில் சிறுபான்மையும் பெரும்பான்மையையும் இணைத்து திமுகவை பின்னுக்கு தள்ளுவார்கள் என கூறிய அண்ணாமலை, தமிழகத்தில் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என மக்கள் முடிவு செய்துவிட்டதாகவும் விமர்சித்தார். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வெறும் வாய் சவடால் மட்டுமே விடுபவர் என அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்துள்ளார். நாகர்கோவிலில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், வாய் சவடால் விடும் அண்ணாமலை சொல்வதையெல்லாம் சொல்லிவிட்டு பின்னர் வாபஸ் வாங்கி செல்வார் என தெரிவித்தார். ஆனால் சொன்னால் சொன்னதை செய்வோம், அதுதான் திமுக அரசு என பெருமிதம் தெரிவித்த கீதா ஜீவன், திமுகவை அழிப்பேன் என்று சொன்னவர்கள் அழிந்துதான் வரலாறு என கூறினார். திமுக முழுவதும் ஜாமீன் வாங்கிய அமைச்சர்கள்தான் இருக்கிறார்கள் என முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு விமர்சித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், வழக்கில் இருக்கும் அமைச்சருக்கு கூடுதல் பொறுப்பு கொடுத்து என்ன பயன் என்றார். மேலும் அதிமுகவில் பிளவு இல்லை என குறிப்பிட்ட செல்லூர் ராஜு, விஜய் ஒரு பிரபலமான நடிகர் என்பதால் அவருக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்கி இருக்கலாம் என்றார். அதிமுகவுக்கு எவ்வித இடையூறும் ஏற்படுத்தாமல் அமைதியாக இருந்தால் ஓபிஎஸ்ஐ கட்சியில் இணைப்பது குறித்து ஆலோசிக்கப்படும் என அதிமுக எம்எல்ஏ ராஜன் செல்லப்பா தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே திருவாதவூர் கிராமத்தில் அதிமுக சார்பில் நடைபெற்ற திண்ணை பிரச்சாரத்தை தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், வழக்கு உள்ளிட்ட பல்வேறு இடையூறுகளை ஓபிஎஸ் போன்றோர் தொடர்ந்து அதிமுகவுக்கு இழைத்து வருவதாகவும், அதுபோன்ற செயல்களில் ஈடுபடுவது கட்சியின் வளர்ச்சிக்கு உகந்தது அல்ல என்றும் கூறினார். சொத்து குவிப்பு வழக்கில் ஜெயலலிதாவிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட அனைத்து நகைகளை மதிப்பீடு செய்யும் பணி இன்றும் தொடரும் என தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை தெரிவித்துள்ளது. ஜெயலலிதா, சசிகலா, சுதாகரன், இளவரசி ஆகியோர் மீதான சொத்து குவிப்பு வழக்கில் பறிமுதல் செய்யப்பட்ட 27 கிலோ தங்கம், வெள்ளி, வைர நகைகள் உள்ளிட்டவற்றை தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைக்க வேண்டும் என கர்நாடக நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதன் ஒரு பகுதியாக நகைகளை மதிப்பீடு செய்யும் பணிகள் நேற்று தொடங்கிய நிலையில் இன்றும் நடைபெறும் எனவும், பின்னர் அனைத்து நகைகளும் தமிழக அரசிடம் ஒப்படைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொது அமைதி, மத நல்லிணக்கத்திற்கு இடையூறு ஏற்படுத்தும் எந்தவொரு போராட்டத்திற்கும் காவல்துறை அனுமதி வழங்கக்கூடாது என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.
திருப்பரங்குன்றம் மலையை பாதுகாக்க வலியுறுத்தி வரும் 18ஆம் தேதி சென்னை கந்தக்கோட்டம் பகுதியில் வேல் யாத்திரை நடத்த அனுமதி கோரி பாரத் இந்து முன்னணி என்ற அமைப்பு மனு தாக்கல் செய்தது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி இளந்திரையன் வேல் யாத்திரைக்கு அனுமதி வழங்கக்கூடாது என கூறி மனுவை தள்ளுபடி செய்தார். ஆளுநர் RN ரவியின் கருத்துக்கு திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி பதிலடி கொடுத்துள்ளார். இதுகுறித்து தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ள பதிவில், தமிழ்நாட்டிற்கு எது சிறந்தது என்று எங்களுக்கு பாடம் நடத்த வேண்டாம் என்றும், அரசியல் பாதுகாப்பின்மை மற்றும் தமிழ்நாட்டு மக்களை புரிந்து கொள்வதை பற்றி பேசும் ஆளுநர் அரசியல் பற்றி வகுப்பெடுக்க இந்தியாவில் எங்காவது ஒரு இடத்தில் தேர்தலில் போட்டியிட்டுள்ளாரா என கேள்வி எழுப்பியுள்ளார். ஆளுநர் தமிழ்நாட்டிற்கு பாடம் நடத்துவதை நிறுத்திவிட்டு அதற்கு பதிலாக அரசியலமைப்பு மற்றும் அதன் விழுமியங்களுக்கு மதிப்பளியுங்கள் எனவும், மாறாக தமிழ்நாட்டு மக்களையும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசின் இறையாண்மையையும் அவமதிக்காதீர்கள் என RS பாரதி குறிப்பிட்டுள்ளார். சாதியை நீடித்து நிரந்தரமாக செய்யும் வகையிலான மனுவை தள்ளுபடி செய்ய இந்து சமய அறநிலையத்துறை இணை ஆணையருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அடுத்த ஆவல்பட்டி கிராமத்தில் வரதராஜ பெருமாள் மற்றும் சென்றாய பெருமாள் கோயில் உள்ளது. இதற்கு குறிப்பிட்ட சாதியை சேர்ந்த அறங்காவலர்களை நியமிப்பது தொடர்பாக திட்டம் வகுக்க கோரி அறநிலையத்துறைக்கு விண்ணப்பம் அளிக்கப்பட்டது. அதனை விசாரிக்க இணை ஆணையருக்கு உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டது. இதனை விசாரித்த நீதிபதி பரத சக்கரவர்த்தி, சமூகத்தை பிளவுபடுத்தி ஏற்றத்தாழ்வுகளை உருவாக்கி கலவரங்களை தூண்டும் சாதி வளர்ச்சிக்கு எதிரானது என தெரிவித்துள்ளார். கந்தன் மலையின் புனிதத்தை பாதுகாக்க குரல் கொடுக்க வேண்டும் என ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாணிடம் இந்து மக்கள் கட்சியினர் மனு அளித்தனர். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றத்திற்கு வருகை தந்த பவன் கல்யாண் முருகன் கோவிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்தார். அப்போது அவரிடம் இந்து மக்கள் கட்சி சார்பில் மாவட்ட தலைவர் சோலைக்கண்ணன் அளித்த மனுவில் SDPI நிர்வாகிகள் திருப்பரங்குன்றம் மலை மீது உள்ள சிக்கந்தர் தர்காவையும் அதனுடன் பெரிய வீதியில் உள்ள சிக்கந்தர் பள்ளி வாசலையும் ஊடுருவி நிர்வாகம் செய்து வருவதாக தெரிவித்திருந்தனர். இந்தியாவுக்குள் இஸ்லாமியர்களே இல்லாத நிலையை உருவாக்க வேண்டும் என்பதுதான் பாஜகவின் நிலைப்பாடு என விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். இந்தியர்களுக்கு எதிரான நடவடிக்கையை தீவிரப்படுத்தி இருக்கும் அமெரிக்க அதிபரை கண்டித்து சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் வைகோ, திருமாவளவன் உள்ளிட்ட பல்வேறு கூட்டணி கட்சி தலைவர்கள் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய திருமாவளவன் மதவெறி மூலமாக தேசியவாதத்தை கட்டியெழுப்ப முயற்சிப்பதாக கூறினார். அமெரிக்க அரசின் ஆணவ போக்கை கண்டிக்காமல் மத்திய அரசு நியாயப்படுத்துவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். சென்னையில் 2000 கோடி ரூபாய் அளவில் மழைநீர் வடிகால் பணிகள் நடைபெற்று வருவதாக நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்று வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் சென்னை கலைவாணர் அரங்கத்தில் நடைபெற்றது. இதில் பேசிய அமைச்சர் நேரு, 2 பக்கமும் மழைநீர் வடிகால் இருக்கும் வகையில் சாலைகள் அமைக்கப்பட வேண்டும் என்றும், மார்க்கெட் அருகில் கழிவறைகள் அமைக்கப்பட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். மீன் மயானங்கள் உள்ளிட்டவை அமைக்க விரிவான திட்ட அறிக்கையை அளிக்க வேண்டும் என்றும் அமைச்சர் நேரு தெரிவித்தார். தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே CBSE பள்ளி மாணவர்கள் தேர்வு எழுதுவதற்கு மாவட்ட நிர்வாகம் தடை விதித்த நிலையில் மாணவர்கள் போராட்டத்தில் இறங்கினர். அதிராம்பட்டினம் தனியார் பள்ளியில் 19 மாணவர்கள் 10ஆம் வகுப்பு படித்து வருகின்றனர். இந்நிலையில் பிப்ரவரி 15ஆம் தேதி CBSE-க்கான 10ஆம் வகுப்பு தேர்வு தொடங்க உள்ள நிலையில் இந்த பள்ளியில் ஹால் டிக்கெட் வழங்கப்படாமல் இருந்தது. இதுகுறித்த விசாரணையில் சம்பந்தப்பட்ட பள்ளிக்கு அங்கீகாரம் வழங்கப்படவில்லை என்பது தெரியவந்தது. இதனையடுத்து மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் உள்ளிட்டோர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை மாணவர்கள் வரும் அக்டோபர் மாதம் தனி தேர்வராக தேர்வு எழுத மாணவர்கள் பெற்றோர்கள் சம்மதம் தெரிவித்துள்ளதாக ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம் தெரிவித்துள்ளார். மேலும் உரிய அங்கீகாரம் இன்றி செயல்பட்ட தனியார் பள்ளி மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதிபட தெரிவித்துள்ளார். நாளை தேர்வு எழுத இருந்த மாணவர்கள் 19 பேர் மற்றும் அவர்களது பெற்றோர்கள் உள்ளிட்டோர் ஆட்சியர் அலுவலகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சுமார் 8 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்திய ஆட்சியர் உரிய அங்கீகாரம் இன்றி செயல்பட்ட பள்ளி மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதிபட தெரிவித்தார்.
சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் இன்று மாநில அளவிலான வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம் நடைபெறுகிறது. மத்திய அரசின் திட்டங்கள் மாவட்ட அளவில் நடைமுறைப்படுத்துவதை கண்காணிக்க தமிழக முதலமைச்சரை தலைவராக கொண்டு மாநில அளவிலான வளர்ச்சி ஒருங்கிணைப்பு குழு மற்றும் கண்காணிப்பு குழு அமைக்கப்பட்டுள்ளது. இக்குழு மூலம் எடுக்கப்பட்ட முடிவுகளை பொறுத்து திட்டங்கள் செயல்படுத்தப்படும் நிலையை பதிப்பாய்வு செய்தல், வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்துவதில் உள்ள தடைகளை நிவர்த்தி செய்து அங்கீகரிக்கப்பட்ட திட்டங்களின் வடிவமைப்புகளை மேம்படுத்த அல்லது நடுநிலைப்படுத்த உரிய திருத்தங்களை செய்ய பரிந்துரைகளை வழங்குதல் ஆகியவை இக்குழுவின் பணியாக உள்ளது. இந்நிலையில் இன்று இந்த குழுவின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெறவுள்ளது. பத்மபூஷன் விருது அறிவிக்கப்பட்டவர்களுக்கு ஆளுநர் RN ரவி நடத்தவுள்ள பாராட்டு விழாவில் அஜித்குமார் பங்கேற்க மாட்டார் என அவரது மேலாளர் சுரேஷ் சந்திரா தெரிவித்துள்ளார். 2025ஆம் ஆண்டுக்கான பத்ம விருதுகளில் நடிகர் அஜித்குமாருக்கு பத்மபூஷன் விருது அறிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து விருது அறிவிக்கப்பட்டவர்களுக்கு பாராட்டு விழா நடத்த ஆளுநர் தரப்பில் திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் விழாவில் அஜித்குமார் பங்கேற்க மாட்டார் என அவரது மேலாளர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விஜய் அரசியல் பிரவேசத்திற்கு பின் அஜித்தை அரசியல் வலை சூழ்வது அதிகரித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட காவல் இடை ஆணையரும் சம்பந்தப்பட்ட பெண் காவலரும் ரிலேஷன்ஷிப்பில் இருந்ததாக அவரது மனைவி டிஜிபியிடம் மனு அளித்துள்ளார். சென்னை வடக்கு மண்டல போக்குவரத்து காவல் இடை ஆணையராக பணியாற்றி வந்த மகேஷ்குமார் IPS பெண் காவலர் ஒருவருக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததான புகாரை விசாகா கமிட்டி விசாரித்தது. அதன் அடிப்படையில் அவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். இந்நிலையில் பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட மகேஷ்குமார் மனைவி அனுராதா தமிழக டிஜிபி சங்கர் ஜிவாலிடம் ஒரு மனு அளித்துள்ளார். அதில் சம்பந்தப்பட்ட பெண் காவலர் 25 லட்சம் ரூபாய் பணம் கேட்டு கொடுக்காததால் பாலியல் புகார் அளித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். சென்னை மீனம்பாக்கத்தில் பணியில் இருந்த காவல் உதவி ஆய்வாளரை தாக்கிய இளைஞர் கைது செய்யப்பட்டார். மீனம்பாக்கம் சிக்னல் அருகே உள்ள துரித உணவகத்தில் உணவருந்திய குளத்தவேடு பகுதியைச் சேர்ந்த மணிகண்டன் என்பவர் பணம் கொடுக்காமல் ரகளையில் ஈடுபட்டுள்ளார். சம்பவம் அறிந்து அங்கு சென்ற உதவி ஆய்வாளர் வரதனை மணிகண்டன் உருட்டுக்கட்டையால் தாக்கிவிட்டு தப்பி சென்றார். காயமடைந்த வரதன் குரோம்பேட்டை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் மணிகண்டனை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே 100 நாள் வேலைக்கு சென்றவர் வீட்டில் 100 சவரன் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கச்சிப்பெருமாள் கிராமத்தைச் சேர்ந்த வசந்தா என்பவர் தனது வீட்டை பூட்டி சாவியை அருகில் வைத்துவிட்டு 100 நாள் வேலைக்கு சென்றார். இதனை நோட்டமிட்ட மர்ம நபர்கள் வீட்டிற்குள் புகுந்து 100 சவரன் நகைகள், 2 கிலோ வெள்ளிப் பொருட்கள், 1 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணம் உள்ளிட்டவற்றை கொள்ளையடித்து சென்றனர். இதுகுறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறிய மேலும் 119 இந்தியர்கள் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டு இன்று பஞ்சாப் வந்தடைகின்றனர். அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறிய 104 இந்தியர்கள் கடந்த வாரம் ராணுவ விமானத்தில் இந்தியாவுக்கு திருப்பி அனுப்பப்பட்டனர். இந்த நிலையில் சட்டவிரோதமாக குடியேறிய இந்தியர்களை நாடு கடத்தும் நடவடிக்கையில் 2வது கட்டமாக மேலும் 119 பேர் இந்தியாவுக்கு திருப்பி அனுப்பப்பட்டுள்ளனர். 119 இந்தியர்களுடன் அமெரிக்காவில் இருந்து புறப்பட்டுள்ள விமானம் இன்று இரவு 10 மணிக்கு பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸ் நகரை வந்தடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாடு முழுவதும் 10 மற்றும் 12ஆம் வகுப்புக்கான CBSE பொதுத் தேர்வுகள் இன்று தொடங்குகிறது. CBSE +2 பொதுத் தேர்வு இன்று முதல் ஏப்ரல் 4ஆம் தேதி வரையும், 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு மார்ச் 18ஆம் தேதி வரையும் நடைபெறுகிறது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை நாடு முழுவதும் 24,12,072 பேர் எழுத உள்ளனர். அதேபோல் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை 17,88,165 பேர் என மொத்தமாக 42,237 பேர் எழுத உள்ளது குறிப்பிடத்தக்கது. மணிப்பூரில் தடை செய்யப்பட்ட அமைப்பை சேர்ந்த பயங்கரவாதிகள் 5 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். மணிப்பூரில் கடந்த 2023ஆம் ஆண்டு மே மாதத்தில் மெய்தி மற்றும் குகி என இரு குழுவினருக்கு இடையே மோதல் வெடித்தது. இந்த நிலையில் மணிப்பூரின் இம்பால் மேற்கு, இம்பால் கிழக்கு மற்றும் தௌபல் மாவட்டங்களில் இருந்து தடை செய்யப்பட்ட அமைப்புகளைச் சேர்ந்த 5 பயங்கரவாதிகள் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து ஆயுதங்கள் மற்றும் வெடிமருந்துகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். பஞ்சாபில் ட்ரோன் மூலம் கடத்தப்பட்ட 30 கிலோ போதைப் பொருளை போலீசார் பறிமுதல் செய்தனர். பஞ்சாப் எல்லை வழியாக பாகிஸ்தானில் இருந்து இந்திய பகுதிகளுக்குள் ட்ரோன் மூலம் போதைப் பொருளை கடத்துவதற்கான முயற்சிகள் அவ்வப்போது அரங்கேறி வருகின்றது. இந்நிலையில் எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் சோதனையில் ஈடுபட்ட போது ஒருவரிடமிருந்து 30 கிலோ எடையுள்ள ஹெராயின் எனும் போதைப் பொருளை போலீசார் பறிமுதல் செய்தனர்.
கேரள மாநிலம் திருச்சூர் மாவட்டம் சாலக்குடியில் தனியார் வங்கியில் 15 லட்சம் ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சாலக்குடி பகுதியில் உள்ள பெடரல் வங்கியில் மதிய உணவு இடைவேளையின் போது ஹெல்மெட் அணிந்து உள்ளே நுழைந்த திருடன் அங்கிருந்த மேலாளர் மற்றும் ஊழியரை கத்தியை காட்டி மிரட்டி 15 லட்சம் ரூபாயை கொள்ளையடித்து சென்றுள்ளார். இதுகுறித்து தகவல் அறிந்த போலீசார் வங்கியில் இருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் தப்பி சென்ற கொள்ளையனை வலை வீசி தேடி வருகின்றனர். திருமலை திருப்பதி தேவஸ்தானத்திற்கு கலப்படனை அனுப்பியவர்களை சிறப்பு விசாரணை குழுவினர் கஸ்டடியில் எடுத்து விசாரித்து வருகின்றனர். நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய இந்த வழக்கில் போலோ பாபா டைரி நிறுவன முன்னாள் இயக்குநர்கள், திண்டுக்கல் AR டைரி நிறுவன உரிமையாளர் ராஜசேகரன் உள்ளிட்டோர் சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்நிலையில் இன்று முதல் 4 நாட்களுக்கு கைது செய்யப்பட்ட 4 பேரிடமும் விசாரணை நடத்த சிறப்பு விசாரணை குழுவிற்கு அனுமதி அளித்து நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. ஆந்திர மாநிலம் அன்னமய்யா மாவட்டத்தில் காதலர் தினமான நேற்று காதலியின் மீது ஆசிட் ஊற்றி கொலை செய்ய முயற்சித்த இளைஞரை போலீசார் தேடி வருகின்றனர். மதனப்பள்ளியில் உள்ள கல்லூரியில் படித்து வந்த கணேஷ் என்ற இளைஞர் அதே கல்லூரியில் படித்து வந்த இளம்பெண்ணை காதலித்து வந்துள்ளார். கடந்த 22ஆம் தேதி நிச்சயதார்த்தம் நடைபெற்ற நிலையில் அந்த பெண் இளைஞர் கணேஷை விட்டு விலகியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த கணேஷ் நேரில் அழைத்து பேசியுள்ளார். ஆனால் அந்த பெண் மறுப்பு தெரிவிக்கவே தான் மறைத்து வைத்திருந்த ஆசிடை தனது காதலியின் முகத்தில் வீசியுள்ளார். இதில் படுகாயமடைந்த அந்த பெண் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே தந்தையை மகனை கொலை செய்து எரித்துள்ளார். கள்ளக்கானடி அம்மன் கோவில் அருகே காட்டுப்பகுதியில் எரிக்கப்பட்டு அழுகிய நிலையில் கிடந்த ஆண் சடலத்தை கைப்பற்றிய போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்தனர். அதில் கொலை செய்யப்பட்டவர் இலங்கை அகதியான சிவராஜ் என்பதும், குடும்ப தகராறு காரணமாக அவரது மகன் கௌரிராஜன் என்பவர் தந்தையுடன் மது அருந்துவது போல் நடித்து பீர் பாட்டிலால் குத்தி கொலை செய்து எரித்ததும் தெரியவந்தது. இதனையடுத்து போலீசார் கௌரிராஜனை கைது செய்து சிறையில் அடைத்தனர். ஆட்டிசம் குறைபாட்டால் பாதிக்கப்பட்ட சிறுமி மர்மமான முறையில் உயிரிழந்ததாக பெற்றோர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் கயத்தாறு பகுதியைச் சேர்ந்த 6 வயது குழந்தை அபிதா ஆட்டிசம் குறைபாட்டால் அவதிப்பட்டு வந்த நிலையில் பாளையங்கோட்டையில் உள்ள தனியார் மனவளர்ச்சி குன்றியோர் சிறப்பு பள்ளியில் 3 மாதத்திற்கு முன்பு சேர்க்கப்பட்டார். இந்நிலையில் குழந்தை தனியார் மருத்துவமனையில் உயிரிழந்த நிலையில் அதன் கண் மற்றும் தலைப்பகுதியில் காயங்கள் இருந்ததாக தாயார் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் சிறுமியின் உடலை வாங்க மறுப்பு தெரிவித்துள்ளனர். நெல்லை தச்சநல்லூர் அருகே டாஸ்மாக் கடையில் பணம் மற்றும் மது பாட்டில்கள் திருடி சென்ற மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். வடக்கு புறவழிச்சாலையில் ரயில்வே மேம்பாலத்திற்கு கீழ் உள்ள டாஸ்மாக் கடையில் 5000 ரூபாய் பணம் மற்றும் 15000 ரூபாய் மதிப்பிலான மது பாட்டில்களை மர்ம நபர்கள் திருடி சென்றுள்ளனர். இதுகுறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் அமைந்துள்ள வைகை அணையை தூர்வார கோரி பெண் ஒருவர் அணையின் நீர்த்தேக்க பகுதியில் இறங்கி போராட முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. 71 அடி உயரம் கொண்ட வைகை அணை தேனி, மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய 5 மாவட்டங்களின் குடிநீருக்கும் விவசாயத்திற்கும் முக்கிய ஆதாரமாக விளங்கி வருகிறது. வைகை அணை கட்டப்பட்டு 67 ஆண்டுகள் ஆகியும் இதுவரை தூர் வாரப்படாத நிலையில் சென்னையை சேர்ந்த நர்மதா என்ற பெண் ஒருவர் அணையின் நீர்த்தேக்க பகுதியில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட முயன்றார். தகவல் அறிந்து வந்த போலீசார் அவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். கூலி உயர்வு தொடர்பான பேச்சுவார்த்தைக்கு வராத ஜவுளி உற்பத்தியாளர்களை கண்டித்து விசைத்தறியாளர்கள் கருப்பு கொடியேற்றி போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த 2022ஆம் ஆண்டு கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஜவுளி உற்பத்தியாளர்களுக்கு விசைத்தறி உரிமையாளர்களுக்கு மீட்டர் ஒன்றிற்கு 10 ரூபாய் கூலி வழங்கப்படும் என ஒப்பந்தம் நிறைவேற்றப்பட்டது. ஆனால் உற்பத்தியாளர்கள் மீட்டருக்கு 8 ரூபாய் 50 காசுகள் மட்டுமே வழங்கி வருவதை கண்டித்து கோவை, திருப்பூர் உள்ளிட்ட உற்பத்தி கூடங்களில் கருப்பு கொடி ஏற்றி போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே சாலை அமைக்க வலியுறுத்தி மலைவாழ் மக்கள் மாவட்ட வன அலுவலகம் முன்பு கைக்குழந்தைகளுடன் சமையல் செய்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். குருமலையில் இருந்து திருமூர்த்தி மலைக்கு சாலை அமைக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி அங்குள்ள மக்கள் பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. காங்கேயத்தில் நாய்கள் கடித்து உயிரிழந்த ஆடுகளுக்கு இழப்பீடு கோரி விவசாயிகள் தொடர் சாலை மறியலில் ஈடுபட்டு வருவதால் அப்பகுதியில் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அடுத்த திட்டுப்பாறை அருகே பாரவலசு என்ற இடத்தில் நேற்று சாலை மறியலில் ஈடுபட்ட விவசாயிகளின் போராட்டம் தற்போது வரையில் நீடித்து வருகிறது.
கன்னியாகுமரி மாவட்டம் அழகிய மண்டபம் தேசிய நெடுஞ்சாலை பகுதியில் போக்குவரத்திற்கு இடையூறாக இருந்த ஆக்கிரமிப்பு கடைகள் இடித்து அகற்றப்பட்டன. அழகிய மண்டபம் ஜங்ஷன் பகுதியில் நெடுஞ்சாலையின் இருபுறமும் உள்ள கடைகளின் முன் நடைபாதையை ஆக்கிரமித்து போக்குவரத்திற்கு இடையூறாக தகர கொட்டைகள் அமைக்கப்பட்டிருந்தது. இதனால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதை அடுத்து போலீஸ் பாதுகாப்புடன் வந்த நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் ஜேசிபி எந்திரம் மூலம் நடைபாதையில் கட்டப்பட்டிருந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றினர். மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே மின்கம்பத்தில் மோதிய கார் தீப்பற்றி எரிந்த நிலையில் கார் உரிமையாளர் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினார். விருதுநகரை சேர்ந்த தொழிலதிபர் பாண்டியராஜ் என்பவர் தனது காரில் திருமங்கலம் விருதுநகர் 4 வழிச்சாலையில் கள்ளிக்குடி தாலுகா அலுவலகம் அருகே சென்று கொண்டிருந்தார். அப்போது கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையோர பள்ளத்தில் இறங்கி அங்கிருந்த மின்கம்பத்தின் மீது மோதியதில் மின்கம்பம் உடைந்து தீப்பற்றி எரிந்த நிலையில் பாண்டியராஜ் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையில் குடிசை வீடு தீப்பற்றி எரிந்ததை அடுத்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு முன்னாள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் நிவாரணம் வழங்கி ஆறுதல் கூறினார். வேப்பங்குளம் கிராமத்தைச் சேர்ந்த அந்தோணிசாமி என்பவரின் குடிசை வீடு தீப்பிடித்து எரிந்த நிலையில் அங்கிருந்த பொருட்கள், ஆவணங்கள் தீயில் கருகி சாம்பலானது. தகவல் அறிந்து வந்த பட்டுக்கோட்டை முன்னாள் அதிமுக எம்எல்ஏ சி.வி. சேகர் மற்றும் பொறுப்பாளர்கள் பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்து உணவு, பொருட்கள் மற்றும் நிவாரணத் தொகை வழங்கினர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே குடியிருப்புக்குள் புகுந்த 10 அடி நீள மலைப்பாம்பால் மக்கள் பீதியடைந்தனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே உள்ள சேலாஸ் மேல் பாரதி நகர் பகுதியில் உள்ள ஒரு வீட்டிற்குள் சுமார் 10 அடி நீளமுள்ள மலைப்பாம்பு ஒன்று புகுந்துள்ளது. அதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த பொதுமக்கள் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் பாம்பினை லாவகமாக பிடித்து அடர்ந்த வனப்பகுதியில் விடுவித்தனர். இந்தியாவிற்கு F-35 ரக ஜெட் விமானங்களை அமெரிக்கா வழங்கும் என அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அரசுமுறை பயணமாக பிரதமர் நரேந்திர மோடி அமெரிக்கா சென்றார். அங்கு ட்ரம்பை சந்தித்த மோடி பல்வேறு முக்கிய அம்சங்கள் குறித்து விவாதித்தார். பின்னர் பேசிய ட்ரம்ப் இந்த ஆண்டு முதல் இந்தியாவுக்கு அதிக அளவிலான ராணுவ தளவாடங்களை விற்பனை செய்ய உள்ளதாக கூறினார். இரண்டு நாடுகளுக்கு இடையிலான உறவு மற்ற நாடுகளை பாதிக்கக்கூடாது என சீனா தெரிவித்துள்ளது. அமெரிக்காவில் பிரதமர் மோடி மற்றும் அதிபர் ட்ரம்ப் சந்திப்பிற்கு பின்னர் இந்தியாவுக்கு அதிக அளவிலான ராணுவ தளவாடங்களை விற்பனை செய்ய உள்ளதாக ட்ரம்ப் தெரிவித்தார். இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள சீனா, இரண்டு நாடுகளுக்கு இடையிலான இருதரப்பு உறவுகளும் ஒத்துழைப்பும் சீனாவிற்கோ அல்லது பிற நாடுகளின் நலனுக்கோ பாதிப்பை ஏற்படுத்தக்கூடாது என தெரிவித்துள்ளது. இலங்கையில் அமெரிக்க தூதரை நாட்டை விட்டு வெளியேறக் கோரி முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர தலைமையில் போராட்டம் நடைபெற்றது. இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சிங் பிரிவினைவாதிகளுடன் இணைந்து இலங்கையின் உள்கட்சி விவகாரங்களில் தலையிட்டதுடன் கடந்த காலங்களில் அரசுக்கு எதிரான போராட்டத்தில் ஈடுபட்டதாகவும் குற்றச்சாட்டு எழுந்தது. இந்நிலையில் கொழும்புவில் உள்ள அமெரிக்க தூதரகத்தின் முன்பு அமெரிக்க தூதருக்கு எதிராக கவன ஈர்ப்பு போராட்டம் நடைபெற்றது. போப் பிரான்சிஸ் ரோம் நகரில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். கத்தோலிக்க திருச்சபையின் தலைவராக 88 வயதான போப் பிரான்சிஸ் உள்ளார். இவருக்கு மூச்சுக்குழாய் அழற்சி ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக அவர் ரோம் நகரில் உள்ள ஜெபெலி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். முன்னதாக இதே மருத்துவமனையில் குடல் அறுவை சிகிச்சைக்காக கடந்த 2021ஆம் ஆண்டு ஜூலை மாதம் போப் பிரான்சிஸ் 10 நாட்கள் அனுமதிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. ISL கால்பந்து தொடர் லீக் ஆட்டத்தில் ஹைதராபாத்தை வீழ்த்தி ஒடிசா FC அபார வெற்றி பெற்றது. 13 அணிகள் இடையிலான 11வது இந்தியன் சூப்பர் லீக் கால்பந்து போட்டி பல்வேறு நகரங்களில் நடந்து வருகிறது. இதில் புவனேஸ்வரில் நேற்று நடைபெற்ற லீக் ஆட்டத்தில் ஒடிசா FC, ஹைதராபாத் FC அணிகள் மோதின. ஆட்டத்தின் முதல் பாதியில் ஹைதராபாத் ஒரு கோல் அடித்து 1-0 என முன்னிலை பெற்றது. இரண்டாவது பாதியில் அபார ஆட்டத்தை வெளிப்படுத்திய ஒடிசா அணி 3 கோல்களை அடித்து அபார வெற்றி பெற்றது. இந்திய டெஸ்ட் அணியில் அஸ்வின் இடத்தை நிரப்புவேன் என்று ஷர்துல் தாக்கூர் கூறியுள்ளார். இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னணி ஆல்ரவுண்டர்களில் ஒருவராக வலம் வந்தவர் ஷர்துல் தாக்கூர் மீண்டும் அணியில் இடம் கிடைக்க போராடி வருகிறார். அதற்காக தற்போது நடைபெற்று வரும் ரஞ்சிக் போட்டியில் மிக சிறப்பான செயல்பாட்டை வெளிப்படுத்தி மும்பை அணி மீண்டும் ஒருமுறை அரையிறுதிக்கு செல்ல உதவியுள்ளார். பாகிஸ்தான் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான முத்தரப்பு ஒருநாள் தொடரை நியூசிலாந்து அபார வெற்றி பெற்று சாம்பியன் பட்டத்தை வென்றது. பாகிஸ்தான், நியூசிலாந்து, தென்னாப்பிரிக்கா இடையிலான ஒருநாள் கிரிக்கெட் தொடர் பாகிஸ்தானில் நடைபெற்றது. லீக் சுற்று முடிவில் நியூசிலாந்து, பாகிஸ்தான் அணிகள் இறுதிப் போட்டிக்கு முன்னேறின. இதனையடுத்து கராச்சி தேசிய ஸ்டேடியத்தில் நேற்று நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் முதலில் பேட்டிங் செய்த பாகிஸ்தான் 242 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. இதனைத் தொடர்ந்து விளையாடிய நியூசிலாந்து அணி 45.2 ஓவர்களில் 243 ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றது.